Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவி ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் பரிமளா தம்பதியர் கூலி வேலைக்காக பேராவூரணி அருகில் உள்ள சொக்கநாதபுரம் கிராமத்தில் குடிசை அமைத்து தங்கியுள்ளனர். இவர்களது குழந்தைகள் பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இதில் கவிபாலா 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சமீபத்தில் அழகிய நாயகிபுரம் அரசு சுகாதார நிலையத்தில் இருந்து இந்த பள்ளியில் படிக்கும் 389 மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கியுள்ளனர். மாணவ மாணவிகள் மாத்திரை சாப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் மாணவி கவிபாலா மாத்திரை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே மயங்கி சரிந்துள்ளார். பின்னர் அவரது மூக்கில் ரத்தம் வெளியேறி மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளார். உடனே ஆசிரியர்கள் மாணவியை அழகிய நாயகபுரம் அரசு சுகாதார நிலையத்திற்கு தூக்கிச் சென்றுள்ளனர். மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் கவிபாலா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து மாணவி கவிபாலாவின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இதே பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவி சகாயமேரி, 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி தியா ஆகியோருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்களுக்கு அழகிய நாயகிபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவி கவிபாலா உயிரிழந்த சம்பவம் கிராமங்களுக்குள் பரவிய நிலையில் கிராமமே கடுமையான பதற்றத்தில் காணப்படுகிறது. மேலும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்டோர் மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். மேலும் பேராவூரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் மாணவி கவிபாலா குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதுடன் பாதிக்கப்பட்ட மாணவிகளை சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாடு பூரா இன்னைக்கு மாதிரி விட்டுருக்காங்க. இன்சிடென்ட் நடக்கிறது உங்களுக்கு ஏதோ வேறு கோளாறு வந்து ஆயிருக்கு. அதனால ஒன்றும் காமிச்சாங்க. தைரியமாக இருக்கு. உங்கள் பேர் என்ன? இதையாவா இயாவா? சரி சரி எந்த முடிவு எடுக்க போகிறது நீங்க இந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் பார்த்து நாங்க அவ்வளவு கஷ்டமா பேசிட்டு போவோம். பள்ளியிலேயே உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் குடிசையில் வசிக்கும் மாணவி குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டாவும் குடியிருக்க அரசு வீடும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த கோரிக்கைகள் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.